ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து கெரியர் ரீடிங் பார்க்குறோம். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஜாப் மாறணும், அது எப்போ அமையும், இல்லாட்டி ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கேன், அது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், எனக்கு ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேள்விகள் உங்கள் மனசில் இருக்குன்னா அது கூட நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த 3 ஃபைலில் வந்து ஏதாவது ஒரு ஃபைல் சூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி குட்டி கரன்சி நோட் வச்சுருக்கேன். இது வந்து 500. இது ஃபைல் 1. இது 1000 rupees. ஃபைல் 2. இப்படி ஒரு நோட்டே கிடையாது, பட் இருந்தாலும் இது வந்து 10,000. இது வந்து ஃபைல் 3. உங்களுக்கு எது அட்ராக்ட் பண்ணுதுன்னு அதை சூஸ் பண்ணுங்கள். மீன்வைல் அதில் உங்களுக்கு எதாவது கன்ஃபியூஷனாக இருக்குது, சூஸ் பண்ண முடியல அப்படின்னா நான் கார்ட்ஸும் வைக்கிறேன். ஃபைல் 1 கெரியர். ஃபைல் 2 கெரியர். நல்லா வேண்டிக்கோங்க. நீங்கள் இப்போ எந்த தொழில் செஞ்சாலும், இல்லை இந்த தொழில் நான் செய்ய போகிறேன், அது இந்த ஜாப் நான் செய்ய போகிறேன் அப்படின்னாலும் அதை நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபைல் 1 500 சூஸ் பண்ணவங்களுக்கு கெரியரில் இனி என்ன நடக்க இருக்குது பார்க்கலாமா? குவீன் ஆஃப் கப்ஸ். ரொம்பவே ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. உங்கள் கெரியரில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரப்போகுது. இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் ரிலேட்டட் ஆர் உமன்ஸ் போட்டுக்கிற க்ளோத்திங் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அப்படி ஒர்க் இருந்தால் கூட இது வந்து உங்கள் ஃபைல் தான். இது கன்ஃபர்மேஷன். நான் சொன்னதே தான், ஹாப்பி கெரியரில் உங்களுக்கு ஹாப்பி தான் வரப்போகுது. உங்கள் ஃபேமிலி வைஸ் உங்களால் நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். உங்களுக்கு ஏர்னிங்ஸ் நல்லாவே வரும். ஆனால் ஒர்க் பண்ணுற இடத்துல சில பேர் வந்து நீங்கள் வந்து உங்கள் கூட ரொம்ப காம்படிஷன் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு டெவில் எனர்ஜி இருக்குது, விச் மீன்ஸ் பேட் ஐ, என்ன இவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணு வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய எனிமீஸ் வச்சு டேரெக்டாக இவங்க தான் எனிமின்னு இருக்காது, பட் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து, அவங்க மனசில் அவங்க நினைக்கிறத பொறுத்து கூட அப்படி இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து உங்களுடைய ஃபேமிலி ஸ்டெபிலிட்டியை வந்து அது தடையே வராது. அவங்க கண்ணு வைக்கிறவங்க வச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கெரியரில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. ஆமாம், நீங்கள் வந்து ஃபேமிலி தான் வருது. நீங்கள் ஃபேமிலி ஸ்டேபிள் பண்ணப்பா, இல்லாட்டி இது வந்து உங்களுக்கு மோஸ்ட் வாண்டட் ஒரு உமன்
அவங்களுக்காக தான் நான் உழைக்கிறேன், அவங்கள வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்கள வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணணும், இல்லை ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியல அதுக்கு நான் காசு புரட்ட முடியும்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து மாறிடும். உங்களுடைய கஷ்டத்துலேருந்து நீங்கள் வந்து விலகி போகிட்டே இருக்கீங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ஒருத்தர் உங்கள் கூட எப்போவுமே இருப்பார். அது வந்து கடவுளாகவும் இருக்கலாம். கடவுள் ரூபத்தில் உங்களுக்கு ரியல் லைஃப்பில் உங்களுக்கு தேவை உடனே மணி ஃபினான்ஷியல் வைஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு யாரும் இல்லைன்னா இனிமேல் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ப்ராப்ளம்ஸ் எதுவும் வந்து உங்களை வந்து தாக்காது அப்படின்ட்டு தான் தெரியுது. ஸோ பைல் 1 ரொம்ப லக்கியாக இருக்குது. ஒரு ஏஞ்சல் மெசேஜ் பார்ப்போம்னா, அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் ரொம்ப கிளியராக வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு ப்ரீவியஸ் போட்டதில் வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நோட்டீஸ் த சைன்ஸ். எனக்கு இப்போ புரியுது. நீங்கள் வந்து இது மேபி உங்களுடைய டாட்டர் பொண்ணாக இருக்கலாம். அவங்க கல்யாணத்துக்காக நான் வந்து லோன் எடுக்கிறேன், இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், இல்லை அந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை என்ன கட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தாராளமாக முடியும். உங்களால் கடன் அடைக்க முடியும். நோட்டீஸ் த சைன்ஸ் வந்து எனக்கு என்னமோ இந்த இதுக்காக இருக்குது. உங்களுக்கு பின்னாடி யாராவது வந்து கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை ஏதாவது தப்பான வழியில் வந்து மணியை செலவு பண்ண வைக்க வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல். எதுவாக இருந்தாலுமே 1க்கு 2 தடவை எது பண்ணாலும் நிறைய ப்ரூஃபெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. யார்கிட்டயா மணி கொடுக்குறோமா இல்லையா அப்படின்னா கூட. ஓகேவா? ஆனால் நீங்கள் எதை வந்து விருப்பப்பட்டு பண்ணணும்னு நினச்சிங்களோ அது வந்து வரும். இல்லை கல்யாணத்துக்காக சேர்த்து வைக்கிறீங்கனாலும் அது உங்களால் சேர்த்து வைக்க முடியும். நல்லபடியாக அதை நடத்தி வைக்கவும் முடியும். இதுதான் வந்து பைல் 1க்கான ரீடிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை ஜஸ்ட்டு வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு தெரியணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் வாங்க என்கிட்ட. இப்போ வந்து பைல் 2. ₹1000 சூஸ் பண்ணவங்க ஆர் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க உங்களோட கெரியர் ஃபைனான்ஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் லாங் டேர்ம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கான ரிசல்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஆர்எல்ஸ் நான் ரொம்ப காலமாக உழைச்சிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, இப்போ வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இன்னும் வரலை, ஒரு வெயிட்டிங் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா இது உங்கள் பைல். இல்லைன்னா நான் இப்போ வந்து வேலை தேடுறேன், ரொம்ப மாதமாக நான் தேடுறேன், எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னாலும் இது உங்கள் பைல். இல்லை நான் வந்து ஒரு என்ட்ரி டெஸ்ட் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் ரிசல்ட்டே வரலை அப்படின்னாலும் இது உங்கள் பைல். மேபி உங்கள் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை உங்கள் ஜாப் ரிலேட்டட் வந்து நீங்கள் ஒருத்தர் நீங்கள் வந்து யார்கிட்டையாவது கைடன்ஸ் எதிர்பார்த்து தான் நான் இதை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இல்லை அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து நல்லது. ஒன்று சட்டு போட்டு நினச்சோமா செஞ்சோமா அப்படின்ட்டு இல்லாமல் தீர அந்த இது செய்கிறவங்க கிட்ட வந்து தீர விசாரிங்க. ஓகேவா? நீங்கள் எதுக்காக வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் வந்து
உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது, அதாவது கம்ப்ளீட் ஆக போகுது. வேர்ல்டு கார்டு வந்திருக்கு, விச் இஸ் கம்ப்ளீஷன். ஒரு சைக்கிள் உங்களுக்கு முடியுது, அதாவது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கான ஒரு சைக்கிள் உங்களுக்கு முடியுது. என்ன இருக்க போகிறாங்க? சைக்கிள் உங்களுக்கு சைக்கிள் ஒன்று முடியிறப்போ உங்களுடைய டைம் லைன் ஒரு திருப்பு முனை பார்ப்பீங்க, லக் அமைய போகுது. அட் த சேம் டைம் இதுவும் எனக்கு சேம் எனர்ஜி மாதிரி தான் தெரியுது. ஹெர்மிட் எதுவுமே வந்து நீங்கள் வெயிட் பண்ணி இத்தனை நாள் நீங்கள் என்னென்னலாம் வந்து கற்றுக்கிட்டீங்களோ அதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிங்க. இல்லை ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிசர்ச் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். என்னடா ரொம்ப நாள் நான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இல்லை ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் எனக்கு தெரியுது. கம்ப்ளீஷன், உங்கள் வெயிட்டிங் பீரியட் கம்ப்ளீட் ஆக போகுது. நீங்கள் ரிசல்ட் பார்க்கக்கூடிய டைம் இன்னும் கொஞ்சம் ஒரு படி தான் இருக்குது, அது வந்துடும் உங்கள்கிட்ட. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜஸ் இருக்காங்க பார்க்கலாமா? வந்துடுச்சு. ஓகே, நீங்கள் ஆண்டர்ப்ரெனர்ஸாக இருந்தீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீ டைமே கொடுக்க மாட்டீங்க. அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களுக்காக ஒரு மைண்டு ஃப்ரீ பண்ண ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச மற்ற விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் ஜாப், உங்களை வந்து மனசை சாந்தி பண்ண உங்களுக்கு என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமோ அதை போய் அட்லீஸ்ட் ஒரு நாளில் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆகுது உங்களுக்குன்னு உங்கள் டைம் எடுத்துக்கிட்டு இது எதுவுமே திங்க் பண்ணாமல் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஒரு அட்வைஸ். அப்புறம் இவ்வளோ பண்ணுறேன், இதெல்லாம் நடக்குமா இல்லை ஊற்றிக்குமா நினச்சிங்கன்னா ஹாவ் கான்ஃபிடென்ஸ். க்ரியேட்டிவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல, ஆனால் ஹாவ் கான்ஃபிடென்ஸ். இல்லை ஒருத்தங்க அட்வைஸோடு நீங்கள் வந்து எடுத்து அந்த ப்ராஜெக்ட் நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் வந்து அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? அவங்க கைடன்ஸ் நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கலாம். கன்ஃபியூஷனே வேணாம், முடிவுக்கு வர சொன்னீங்கனால என்ன ரிசல்ட் வந்தாலும் அது உங்கள் ஃபேவரபுளாக தான் வரும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க மனசார, எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்கள் கெரியர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து வயலில் ஃபுல்லாக அறுவடை பண்ணுறதுக்கான நேரம் இப்போ வந்துடுச்சு, எல்லாம் வளர்ந்துருச்சு, அதுக்கான அறுவடைக்கான நேரம் உங்களுக்கு வருது. நான் காசு போட்டிருக்கேன், நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு அது வந்து எப்போ கைக்கு கிட்டோம் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கான டைம் வருது. ஆனால் எது உங்களுக்குன்னு கிடைக்குதோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கான அட்வைஸ். இதான் நடக்கவும் போகுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் வாங்க என்கிட்ட. இப்போ வந்து நம்ம 3rd ஃபைல் போகிறோம். இந்த ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க ஆர் இந்த கார்டு சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெல்கம். ஃபுல் கார்டு. ஓகே, இப்போ உங்கள் கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குன்னா
நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, செட் ஆகலைன்னு கட் பண்ணி திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க. ஒரு ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இப்போ அதெல்லாம் நான் கொஞ்சம் நடுவில் பிரேக் ஆகிடுச்சு, திரும்ப நீங்கள் அகைன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அந்த எனர்ஜியாக இருந்தாலும் ஆர்எல்ஸ் திரும்ப நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஜாபுக்கு, ஆனால் கொஞ்ச நாள் அது எனக்கு கிடைக்கல சொல்லிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணுறதே விட்டுட்டு இப்போ திரும்பவும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கான ரீடிங் தான். கேரியர் அண்ட் ஃபைனான்ஸ் நீங்கள் தான் வந்து ஒரு பவர் எடுத்து உங்கள் கெரியரை பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் பாஸ் லேடி ஒரு பாஸ், இல்லை உங்கள் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கீங்க, ஆர் இது வரைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இனி நீங்கள் அப்படி இருப்பீங்க. உங்களுக்கு அதுக்கான ஒரு ஆஃபரும் வருது. நீங்கள் ஒரு 4-5 பேரை வந்து வழி நடத்தி கொண்டு போய் ஒரு வேலையை முடிக்கணும். அந்த மாதிரியான பதவி வருது, பதவி உயர்வு வருது உங்களுக்கு. ஆர் உங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கோஆப்ரேட்டே பண்ணாமல் ரொம்ப அலைச்சல் கொடுக்குறாங்க. இல்லை இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா இனிமே அது கொஞ்சம் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்னும் வேறு உங்கள் ஃபைனான்ஸ் கெரியரில் என்ன நடக்கிறது? இது ஆஸ் யூஷுவல் என்ன நான் சொன்னதே தான். ஆல்ரெடி ஒன்று நடந்துட்டு இருந்ததை வந்து ஒரு முடிச்சிருப்பீங்க, ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருப்பீங்க, இல்லாட்டி லாஸ்டில் போயிருக்கோம், திரும்ப ஸ்க்ராட்சில் ஆரம்பிக்கிற பிளானில் தான் இருக்கீங்க. அது காட்டுது, ஓகேவா? ஆர் நீங்கள் எதிர்பாராத டைமில் கூட உங்களுக்கு ஒரு வகையான சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ காசு எங்கே போடணுன்ட்டு இருந்தாலுமே அதை தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு செய்யுங்க அப்படின்றது என்னோடய அட்வைஸ். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா நியூ ஐடியாஸ் வரப்போகுது. மணி விஷயமா இருந்தாலும் ஜாப் விஷயமா இருந்தாலுமே ஐடியாஸ், நியூ க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரப்போகுது. எதையோ ஒன்று உருவாக்குற ஒரு வேலைக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வரப்போகுது. அந்த ஐடியா வந்து ரொம்ப லாங் டேர்ம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா இது வந்து ஃப்யூச்சர் பார்க்குறோம், லாங் டேர்மாக நீங்கள் வெயிட் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆர் ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஸோ நியூவாக இந்த டிஷ் நான் வந்து ஒன்று நான் என் மெனுவில் வைக்கவா அப்படி இப்படிலாம் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வரும். அது நல்லா பிக்கப் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க, அதை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் கொண்டு போக. இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்தாலும் நீங்கள் ஃபார்வர்ட் கொண்டு போகலாம். ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயாவது சேர்ந்து கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே தாராளமாக பண்ணலாம். இங்கே பாஸ்ட் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வரப்போகுது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு வருது,
இது அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உடனே அவங்கக்கிட்ட பேசி அப்போ திரும்ப அந்த ஒரு ரினியூவல் கனெக்ஷன் உங்களுக்கு வரும். மொத்தமாக வந்து கெரியரும் ஃபைனான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த கேஷ் ஃப்ளோ பார்க்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் உங்களுக்கு பதவி உயர்வு அந்த மாதிரி இந்த எப்படி சொல்கிறது உங்கள் நேம் அண்ட் ஃபேம் வந்து கிடைக்க போகுது. அட் த சேம் டைம் அதை வந்து உங்களுக்கு இந்த பேரை வந்து கிடைக்க விடாமல் சில பிரச்சனைகள்லாம் வந்து வரும், வந்து விலகும். அப்படியே அந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான உங்களுக்கு சொல்யூஷன் கிளாரிட்டியும் உங்களுக்கு நல்லாவே வரும். அதை வந்து தைரியமாக இறங்கி செய்யுங்க. உங்களை யாராலையும் வந்து அசைக்கவே முடியாது. இதுதான் உங்களுக்கான ரீடிங் ஃபைல் 3. இன்னும் டீட்டெயில்டாக வேணும், ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷன் மட்டும் வேணும்னா என்கிட்ட ப்ரைவேட் ரீடிங் வாங்க. உங்களுக்கு அட்வைஸ் எடுக்குங்க. ஏஞ்சல் மெசேஜ் ஃபைல் 3. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல ஆசைப்படுறாங்க? உங்கள் கேரியர், ஜாப் ஆர் ஃபைனான்ஸ். ஏஞ்சல்ஸ் என்ன சொல்லுவாங்க? நான் சொன்னேன்னா என்ன ஐடியாஸ் உங்களுக்கு வந்தாலும் கோ ஃபார் இட். ஐடியாஸ் வரும், அதை தயவு செஞ்சு அதை இறங்கி பண்ணுங்கள். உடனே ரிசல்ட் பார்க்கலனாலும் அதை வந்து பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்னா வந்துடுச்சு. கோ ஃபார் இட். இப்போ இதுவும் வந்துச்சு. அதாவது கிரவுண்ட் யுவர் செல்ஃப். நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களை வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்கீங்க. அந்த பொசிஷனோட பேரை கெடுக்கிறதுக்கு சில பேர் வந்து என்ன வேணால் செய்வாங்க. ஆனால் நீங்கள் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் டக்குன்னு மனசு நொறுங்கி போய் அது மாதிரி ஆயிட்டீங்கன்னா அவங்க நினச்சக்காலே அவங்க செஞ்சுருவாங்க. ஆனால் நீங்கள் திடமாக நிற்கணும். உங்கள் இடம், உங்கள் பதவி. நான் வந்து இதை விட்டு தர மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளித்து நீங்கள் வரணும். ஓகேவா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரீயாகவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவு செஞ்சு அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைபாவது பண்ணுங்கள். புண்ணியமாக போகும். இன்னும் தெளிவாக உங்களுக்கு ரீடிங் வேணும்னா என்கிட்ட பர்சனலாக வாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் உங்களுக்குன்ட்டு நான் வந்து ரீடிங் பார்த்து சொல்லுவேன். அது உங்களுக்கு 100% நடக்கும். ஓகேவா? இது நீங்கள் ஷேர் கூட பண்ணலாம். யாராவது ப்ராப்ளமில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதில் இருக்கிற ஏதாவது மெசேஜ் அவங்களுக்கு உதவலாம். ஓகே கைஸ், கூடிய சீக்கிரம் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். பாய்.